இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது ஒரு ஏமாற்று வேலை என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என அரசு ஊழியர்களை திமுக அரசு ஏமாற்றியுள்ளது. மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் பெயரை மாற்றிவிட்டு தற்போது தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என திமுக அரசு அறிவித்துள்ளது. அரசு ஊழியர்களின் பங்களிப்புடன் கூடிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என புதிய பெயருடன் ஸ்டிக்கர் ஒட்டி அரங்கேற்றியுள்ளது வேடிக்கையாகவும் விந்தையாகவும் உள்ளது என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். அதேபோல புதிய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அரசு ஊழியர் சங்கத்தினர் புன்னகைப்பதும் வேடிக்கையாக உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு அறிவித்துள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களை ஏமாற்றும் ஒரு மோசடி திட்டம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். ஓய்வூதிய திட்டம் எப்போது செயல்பாட்டுக்கு வரும் என்பது அறிவிக்கப்படவில்லை என்றும், தேர்தல் நெருங்குவதால் திமுக ஆட்சி முடிவதற்குள் இது நடைமுறைக்கு வர வாய்ப்பு இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் திமுக அரசு மீண்டும் ஒரு துரோகத்தை இழைத்துள்ளதாகவும் அன்புமணி குற்றஞ்சாட்டியுள்ளார். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.